ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. சர்வசரணத்தில் இன்னைக்கு மூன்றாவது பகுதியை பார்க்கலாம். பிருகதி சந்தோ ரிக் சகசிரகத ஷட்ரிம்சத் சகசிரஹம்ச ஸ்வராஜ்யாட்சர பிரதிபாத்திய தன்னிஷ்ட தன்னியாமக. அதாவது நம்முடைய ருக்வேதத்திலே பிருகதி சந்தஸ் என்ற ஒரு மந்திரங்கள் இருக்கின்றன. அது 1000 மந்திரங்கள் அதில் இருக்கிறது. அந்த 1000 மந்திரங்கள்லையும் ஒவ்வொரு மந்திரத்திலையும் 36 எழுத்துக்கள் இருக்கின்றன. அப்போ 36,000 எழுத்துக்கள் இருக்கின்றன. இந்த 36,000 எழுத்துக்களும் ஒவ்வொன்றிலையும் ஒரு அதிதேவதை, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அதிதேவதை. ஆனால் அது எல்லாமே அல்டிமேட்டா ஸ்ரீமன் நாராயணனை, ஸ்ரீ ஹரியை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. இதுல எது சொல்றாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல 72,000 நாடிகள் இருக்கின்றன. 72,000 நாடினா வலது பக்கத்தில் 36,000 நாடி, இடது பக்கத்தில் 36,000 நாடி. அதையும் இந்த பிருகதி சந்தஸில் வரக்கூடிய 36,000 எழுத்துக்களும் சம்பந்தப்படுத்துறாங்க. இதுல 72,000 நாடிகள் இருக்கா, 36,000 எழுத்துக்கள் தானே இருக்கின்றன சொல்லலாம். அந்த எழுத்துக்கள்ல உயிர் மெய் எழுத்துக்கள் தான் 36,000. உயிர்மெய் எழுத்துக்களை உயிரெழுத்தாகவும் மெய்யெழுத்தாகவும் பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கா அப்படின்னா இக் பிளஸ் ஆ கா. அப்போ ஒரு மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து வந்து உயிர் மெய் எழுத்து. அப்போ எவ்வளோ ஆச்சு? 36,000 ரெண்டா பிரிக்கும்போது 72,000 ஆயிடுச்சு. இதுதான் 36,000 பிளஸ் 36,000 72,000 நாடிகளை பிரிக்கிறது என்று இங்கே சொல்றாங்க. இதுல வலது பக்கம் இருக்கிறது ஆண் நாடிகள் என்றும், இடது பக்கம் பெண் நாடிகள் என்றும் சொல்கிறார்கள். இந்த நாடிகள் எல்லாம் உடம்புன எல்லா பகுதியிலும் நிறைந்திருக்கின்றன. அதே மாதிரி நம்ம மனிதனுடைய லைஃப் 100 வருஷங்கள் ஆவரேஜ் எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 360 நாட்கள் ஆவரேஜ் எடுத்துட்டா 36,000 நாட்கள் வருகின்றன. அதையும் கூட இதுக்கு 36,000 சம்பந்தப்படுத்தி சொல்றாங்க இந்த இடத்துல. முதல்ல நம்ம 50 + 50 பார்த்தோம். அது மாத்திருகா மந்திரங்களை குறிப்பதாக சொல்லியிருந்தாங்க. இங்க 72,000 நாடிகள் இருக்கின்றன. 72,000 36,000 ஒரு பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் 36,000 இருக்கிறது. 36,000 சேர்ந்து 72,000 நாடிகள் இருக்கின்றன. இந்த 36,000 எதை குறிக்கிறது சொன்னால், ருக்வேதத்தில் சொல்லக்கூடிய பிருகதி சந்த என்ற மந்திரம் 1000 மந்திரங்கள் இருக்கின்றன. அந்த 1000 மந்திரங்கள்ல ஒவ்வொரு மந்திரத்திலையும் 36 எழுத்து, அது 36,000 எழுத்துக்கள் ஆகின்றன. அந்த 36,000 எழுத்துக்களுமே உயிர்மெய் எழுத்துக்களாக இருக்கின்றன. அந்த உயிர்மெய் எழுத்துக்களை பிரித்தால், உயிர் எழுத்தாகவும் மெய் எழுத்தாகவும் பிரித்தால் 72,000 வந்துடும். அதுதான் இதுக்கு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அந்த எல்லா எழுத்துக்களும் சாட்சாத் இறைவனை குறிப்பதாக இருக்கிறது சொல்றார்கள். அப்பேற்பட்ட அந்த இறைவனுக்கு நம்ம செயல்களை நாம் சமர்ப்பண வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த பகுதி பிராத்தர் மாத்தியந்தன சாயமாக்கிய சவனத்ரய தத்தத் காலீன தத்வாபிமானி வசுருத்ராதித்த உபாஸ்ய. நம்ம வாழ்க்கையில் 3 பகுதிகளாக நம்ம வாழ்வை பிரிக்கிறார்கள். காலை பொழுது, மதியம் பொழுது மற்றும் மாலை பொழுது என்று. இந்த 3 பகுதியை சவனத்ரயம்னு சொல்றாங்க. இந்த 3 காலங்களுக்கும் அதிதேவதைகள் இருக்கிற எல்லா பொருட்களுக்கும், எல்லா அவயவங்களுக்கும் அதிதேவதைகள் உண்டு நம்ம உடம்புல. இந்த சவனத்ரயம் இந்த காலங்க 3 காலத்துக்கு கூட அபிமான தேவதைகள் உண்டு. அது யாருன்னா வசு ருத்ர ஆதித்யர்கள். அவர்கள அபிமான தேவையா இருக்காங்க. அவர்களுக்குள்ள யாருக்கான பகவான் இருக்கார். அவ்வளவுதான். இந்த எப்படி இதை பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 116 வருஷங்களாக எடுத்துக்கிறாங்க. அதுல முதல் 24 வருஷங்கள் காலை பொழுது, மதியம் 44 வருடங்கள், மாலை பொழுது 48 வருடங்கள் பிரிச்சிருக்காங்க. இந்த 24ங்கிறது 24, 44, 48ங்கிறது எல்லாமே சில மந்திரங்களை எழுத்துக்களை குறிப்பதாக அதில் சொல்றாங்க. அதுல இந்த மூன்று வேளைகளிலும் 3 காலங்களிலும்
நம்ம செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய ஆகுதியாக நம்ம ஆகுதியாக கொடுக்கணும் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆகாரம் எடுத்துக்கொள்கிறோம். ஆகாரம் எடுத்துக்கிறது ஒரு ஹோமம். நம்ம டெய்லி ஹோமம் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே ஜட்ராக்னி இருக்குது. இந்த ஜட்ராக்னி தான் நம்ம சாப்பிடலாம் அப்படியே கபலீகரம் பண்ணிட்டு இருக்கு. அது ஜட்ராக்னிக்கு அந்த ஆகாரம் இல்லைன்னு தான் பசி எடுக்குது. அப்போ நீங்கள் கொடுக்குற உணவு என்னாச்சு? ஆகுதியாக இருக்கிறது. இந்த ஜட்ராக்னி யாரு? சாட்சாத் பகவான். அப்போ நீங்கள் ஒவ்வொரு கவலம் சாப்பிடும் போதும் நீங்கள் உட்கார்ந்து ஹோமம் பண்ணி இறைவனுக்கு நினச்சி ஹோமம் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு நீ ஆகாரம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய யாகம், நித்தியம் செய்கிற மாதிரி யாகம் ஆகிடும். அந்த பாவனையோடு செய்வது சிறப்பது என்பதை இது இன்டைரக்டாக இந்த இடத்துல குடிக்கிறாங்க. இந்த இடத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. வசுக்களுடைய பெயர்கள், ருத்ரர்களுடைய பெயர்கள் இதெல்லாம் கொடுத்துறாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் மட்டும் இல்லை, நமக்கு எல்லாம் வேண்டாம். அடுத்த பரமாணு சம்பந்தி தாவத் சங்கியாக அடுத்த பகுதி. பரமாத்மா அணுரூப ஸ்வரூபத்திலும் அந்த அணுக்களின் உள்ளே இருக்கக்கூடிய துகள் இருக்கிற தூள் இருக்கிற அதுக்குள்ள கூட நிறைந்திருக்கிறார்னு சொல்றாங்க. பகவான் என்ன அளவு ரூபத்தில் இருப்பார்? நம்ம உடம்புல இருப்பார். நம்ம ஸ்தூல உடல் இருக்கு, நம்ம பார்க்குறோம், இந்த பாடியை பார்க்குறோம். நம்முடைய கட்டை விரல் எவ்வளவு இருக்குது? இந்த கட்டை விரல் அளவுதான் பகவான் உள்ளே இருக்கிறான். இந்த அதில் அந்த கட்டை விரல் அளவு தான் ஜீவன் இருக்குது. சுவாமியில் ஜீவன் இருக்கிறார். அந்த ஜீவனுடைய கட்டை விரல் அளவு பகவான் இருக்கிறார். நம்ம கட்டை விரலில் ஒரு ஜீவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜீவன் கட்டை விரல் அளவு, முதல்ல சொன்ன தவறு, அது கடவுள்னு சொல்லக்கூடாது, ஜீவன் சொல்லணும். கட்டை விரல் அளவு ஜீவன் இருக்கிறார். அந்த ஜீவனுக்கு உடல் பூரா நம்ம மாதிரி தலை, கை, கால்கள், கைகள் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஜீவனுடைய கட்டை விரல் எவ்வளவு இருக்கும்? அந்த கட்டை விரல் அளவு பகவான் உள்ளே இருக்கிறார். அணுரூபத்திலே இருக்கிறார்னு சொல்லலாம். அது எப்படின்னா, ஒரு குதிரை வாலை எடுத்துக்கலாம். ஒரு வால் இருந்து ஒரு கேசத்தை எடுத்து வெட்டி அதில் ஒரு பகுதியை எடுத்துக்கணும், பாதியோ கால்வாசி எடுத்துக்கணும், 100 கூறாக்கணும். டிவைட் பை 100. அந்த 100 கூறாக்கி அதில் ஒரு கூறு எடுத்து அதை மறுபடியும் 100 கூறாக்குனா எந்த அளவு நிற்குமோ, ஒரு கூறு அந்த 100ல் கட் பண்ணி அதிலிருந்து மறுபடியும் இன்னொரு 100 கட் பண்ணால் அதில் ஒரு கூறு எவ்வளோ இருக்குமோ அந்த அளவு பகவான் நம்ம உடம்பிலே இருக்கிறார். ஆனால் அவர் எல்லா இடத்திலையும் சர்வ வியாபியாக நிறைந்திருக்கிறார். அவ்வளவுக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கார். இந்த பரமாத்மாவனுடைய ரூபங்கள், அந்த சைஸ் எல்லாமே எல்லா இடங்கள்லையும் அணுரூபத்திலே இருந்துட்டு இருக்கார். ஆனால் எல்லாத்துக்கும் அந்த தேகங்கள், ஜீவன்கள் இதெல்லாம் மாறுபடும் என்பதாக இதில் சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அடுத்த பார்க்கலாம். அகர் நியாமக அகர் நாமக. அகர் அப்படின்னா காலம், நாட்கள், காலம். இந்த அகர் நாமகன்னா காலம்னு சொன்னாலே இறைவன் குறிக்கிறதுன்னு சொல்லிட்டார் இந்த இடத்துல. அந்த காலத்துக்கு யார் அறிவதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் சாட்சாத் பகவான் தான். எல்லாமே பகவானை குறிப்பதாகத்தான் எல்லாமே சொல்கிறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் அதாவது ஒரு காலத்துக்கு பரமாணு அப்படியே அளவு சொல்லிட்டே வராங்க. ஒரு நாள் இருந்து ஒரு வாரம், அப்புறம் பட்சம், ஒரு மாதம், ஒரு மாதத்துக்கு 30 நாள், இதெல்லாம் நமக்கு தெரியும். 12 மாதம், ஒரு வருஷம், அப்புறம் ஒரு 2,000 தட்சிணாயனம், உத்தராயணம் சேர்ந்தால் ஒரு வருஷம். அந்த மாதிரி 43,20,000 சேர்ந்தால் ஒரு மகாயுகம், 1000 மகாயுகம் சேர்ந்தால் பிரம்மனுக்கு ஒரு பகல். இந்த மாதிரி 71 கல்பம், 14 மன்வந்தரங்கள் என்று 71 மகாயுகங்கள் ஈக்குவல் ஒரு கல்பம். பிரம்மனின் பகல் 20,85,70,000 வருஷங்கள். தலை சுத்துது. இந்த மாதிரி அதுக்கு ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கும் ஒவ்வொரு தேவதை அதிபதி, ஒரு கல்பத்துக்கு தேவதை அதிபதி, இப்படி நிறைய இருக்குது. இந்த காலத்தை கடவுள் கட்டுப்படுகிறார். காலமே கடவுள். ஆனால் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் இறைவன். நான் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த காலம் வைக்கிறது. அவருக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு. நமக்கு எத்தனையோ கோடி, 40 கோடி மேலே இருந்தால் தான் ஒரு பிரம்மாவுடைய ஒரு ஆயுசு வருதுன்னு வச்சுங்களேன்.
பிரம்மாவோட பகல் வருது. அப்போது நமக்கு அது வந்து எத்தனையோ வருஷம், பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது, அவ்வளோதான். அப்போது தேரால் இந்த அப்பாற்பட்டவர்கள், காலத்துக்கும் நேரத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள் இறைவன் என்பதை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே ரொம்ப டீட்டெயிலாக போனோம்னா நமக்கு தலை சுத்துற மாதிரி தான் இருக்குது. முக்கிய பிராணோபாச, முக்கிய பிராணரால் உபாசிக்கப்படக்கூடியவரான இறைவன், அவ்வளோதான். ரமாயுக்த புருஷ ரூபாத்மக, இறைவனை எப்பொழுதும் ரமாதேவியோடு, அதாவது லக்ஷ்மியை சேர்ந்துதான் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது இந்த இடத்துல இதோ ஒரு பாயிண்ட். ரமாதேவி எப்பொழுதும் சேர்த்துக்கணும். நம்ம அந்த இறைவனை நம்ம வணங்கும் போது, உபாசனை பண்ணும்போது, மகாவிஷ்ணு மாத்திர தனியாக நம்ம வந்து எப்பொழுதும் உபாசனை பண்ணக்கூடாது. லக்ஷ்மி சேர்த்து தான் நம்ம உபாசனை பண்ணணும். நான் முதலே சொல்லியிருக்கேன், லக்ஷ்மி கூட இருக்கவர்களும் பகவான் வந்து ரொம்ப கருணாமூர்த்தி, சாந்தமூர்த்தியாக இருப்பார். உண்மையிலே ரௌத்ரமாக வரணும் அப்படின்னு இறைவன் நினைத்தால் மகாலட்சுமியோட வரமாட்டார். சம்ஹாரம் இதுக்கு முன்னாலே நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். நான் நரசிம்ம இதில் ஹிரண்யாகசு சம்ஹாரம், ராவணனை சம்ஹாரம் பண்ணந்து, ராவணனை மன்னிக்க வேண்டும், ராவணனை சம்ஹாரம் பண்ணந்து, ஹம்சனை சம்ஹாரம் பண்ணதெல்லாம் இறைவன் லக்ஷ்மியோட தனியாக வந்தால் அவங்களெல்லாம் சம்ஹாரம் பண்ணார். அப்போதான் ஒரு கோபமெல்லாம் வரும். லக்ஷ்மி கூட இருந்தால் ஒரு சாந்தமாயிடுவார், கருணை வந்துடும். அதனால் ஆனால் மற்ற டைமில் நம்ம அவரை வழிபடும் போது நம்ம வந்து அவரை ரமாதேவியோடு சேர்ந்து வழிபட வேண்டும் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தாவில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்ட் வந்து டஃப்பான சப்ஜெக்ட். அதாவது நம்ம ஹிருதயத்தில் இறைவன் 3 உருவங்களே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்டில் வந்து கொஞ்சம் இது ட்ரை சப்ஜெக்டாக தான் இருக்குது, வேறு வழியே இல்லை. ஏன்னா இருக்கிறத தான் நம்ம சொல்ல முடியும். இந்த சப்ஜெக்ட் ட்ரையாக இருக்குது, ஆனால் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோன்னா புரிய மாட்டேங்குது. அதில் ரொம்ப டீப்பாக போகிறோம். வி கேனாட் ரிட்டைன் இட் இன் அவர் மைண்ட். அதனால் அவுட்லைன் மாத்திரம் நம்ம சொல்லிட்டு வரோம். அவுட்லைன் மாத்திரம் நம்ம பார்க்குறேன். அதுக்கு மேலே நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. அது டீட்டெயிலாக நான் முதல்ல ஃபுல்லாக உள்வாங்கி அதை புரிந்து சொன்னால் தான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நான் அரைகுறையாக தெரிஞ்சுட்டு உங்களுக்கு சொல்லும்போது தெளிவு இருக்காது. அதனால் நான் வந்து அவுட்லைன், அவனோட அவுட்டர் ஸ்கெட்ச் மாத்திரம் கொண்டாட மீனிங் என்ன, இதை எதை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் மாதிரி டச் பண்ணுறேன். ரொம்ப டீப்பாக படிக்கணும்னா நம்ம வந்து அதுக்கு ஹரிகாம்ச சாரம், அந்த மாத்வரனுடைய தந்திரசார சங்கரா, இது மாதிரி நிறைய நூல்களை எல்லாம் படிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இதோட விஷயங்கள் இன்டெப்த் புரியும். வெரி டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் இருந்தாலும் நம்ம சிம்பிளாக குருராஜா நம்ம கொடுத்ததை நம்ம ஓரளவுக்கு நம்ம எளிமையாக சொல்லியிருக்கேன். குருராஜா அர்ப்பணமஸ்து. தேங்க்யூ.